வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் கணேசன் பேசுகிறேன். இப்போ மலேசியாவில் நம்மளோட ஹெச்கியூவில் நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருக்குற இந்த மசீதியில், அதாவது இந்த கெஃபேலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். என்னென்னு கேட்டிங்கனாக்கா, இந்த வால்டனை பற்றின ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ ஒன்று நான் செஞ்சுருக்கேன். இது எல்லாத்துக்கும் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு பிளானில் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு நம்ம கையில் கிடச்சிருக்கு அப்படின்னாக்கா நம்ம தான் கொடுத்து வச்சுருக்கிறோம். சரிங்களா? ஸோ இந்த வால்டனில் பார்த்தீங்கன்னாக்கா 4 அம்சங்கள் நிறைஞ்சுது. ஒன்று, இந்த கம்பெனி இப்போ தான் 5 வருஷத்துக்குள்ளே 8 கண்ட்ரிக்குள்ளே பிஸ்னஸை கொண்டு போயிட்டாங்க. அது ஒன்று. இன்னொன்று, இந்த 8 கண்ட்ரிலும் லீகலாக தான் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கம்பெனி லீகலாக ஒரு கம்பெனியில் வந்து ஒரு கண்ட்ரிக்கு போந்திருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க மிகப்பெரிய அளவில் அதாவது எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம். வெரி நியூ கம்பெனி ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா, பீப்புள், இந்த கம்பெனி யார் நடத்துகிறா? சிங்கிள் ஓனர் கம்பெனி, நோ இன்வெஸ்டர், நோ ஷேர் பார்ட்னர். நம்மளோட ஃபவுண்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷம் அனுபவம் இருக்குது இந்த நெட்வொர்க் துறையில். அதனால் ஒரு நெட்வொர்க்கு செய்யக்கூடிய ஒருத்தரோட வலி வேதனை என்னன்னு தெரிஞ்சு இன்றைக்கி தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு தேவையான விஷயங்களை மட்டும் இந்த பிளானில் வச்சுருக்கிறார். அடுத்தது ப்ராடக்ட். ஒரு சிக்னேச்சர் ப்ராடக்ட், ஒரு மொனோபோலி ப்ராடக்ட். உலகத்தில் இது வரைக்கும் எந்த நெட்வொர்க் எம்எல்எம் கம்பெனியில் இல்லாத ஒரு ப்ராடக்ட் இன்றைக்கி நம்மகிட்ட இருக்குது. அதுக்கு காப்பிரைட் இருக்குது, பேட்டன் பண்ணியிருக்கிறாங்க. பிளாக் ஜிஞ்சர் எக்ஸ்ட்ராக்ட். இன்றைக்கி நான் அந்த பிளாக் ஜிஞ்சர்னால் என்னென்னு சொல்ல போகிறது கிடையாது. சும்மா கூகுளில் போட்டுட்டு பிளாக் ஜிஞ்சர் அப்படின்னு தட்டுங்க. இதை பற்றின நூற்றுக்கணக்கான ஆய்வறிக்கைகள் இருக்குது, நிறைய மெடிக்கல் ஜேர்னல்ஸ் இருக்குது, நிறைய சயின்டிஸ்ட் இதை ரிசர்ச் பண்ணி இதை பற்றின விஷயங்களை வந்து அங்கே கொடுத்துட்டாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த பொருள் மார்க்கெட்டில் இல்லை. இன்றைக்கி சூப்பர் எக்ஸ்ட்ராக்ஷன் பயோடெக்னாலஜி யூஸ் பண்ணி அந்த பிளாக் ஜிஞ்சரில் இருக்கக்கூடிய மூலக்கூறு மட்டும் தனியாக எடுத்து இன்றைக்கி பொருளாக கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி மலேசியாவில் 8 ப்ராடக்ட் இருக்குது. இந்தியாவில் ஒரே ஒரு பொருளை மட்டும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க, அதுதான் VR4. சரிங்களா? இதை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பிறகு இந்த கமிஷன் பிளான். இன்றைக்கி ஒரு வியாபாரமாக நான் எடுத்து இதை செய்கிறப்ப நான் எவ்வளோ பணம் சம்பாதிக்கிறேன், எப்படி சம்பாதிக்க போகிறேன்றது தான் ரொம்ப முக்கியம். அதை பற்றி மட்டும்தான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த கமிஷன் பிளான் வேர்ல்ட் சிம்பிளஸ்ட் பிளான், ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ பிளான், நீங்கள் என்ஜாய் பண்ணி செய்யக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? இந்த பிளானில் நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னு கேட்டிங்கனாக்கா, நமக்கு மந்த்லி மெயின்டெனன்ஸ் கிடையாது, கம்பல்சரி ரீபர்ச்சேஸ் கிடையாது. அடுத்தது நம்ம வந்து பைனரி காம்பன்சேஷன் பிளான் ஃபாலோ பண்ணுறதுனால எங்கள் பவர் வந்து 0 ஆகாது. பவர் கேரி ஃபார்வர்ட் லைஃப் டைம். இன்னொன்று, எதுவும் ரினியூவல் கிடையாது. பிறகு பிரேக் அவே கிடையாது, சைடு வால்யூம் கிடையாது. அப்போ ஒரு நெட்வொர்க்கு என்ன தேவையோ அதை மட்டும்தாங்க வச்சுருக்காங்க. இதில் பிஸ்னஸ் பேக்கேஜ் பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரிங்களா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளோட இந்த இதை வந்துட்டு ஒரு 4ஆக பிரிச்சுக்கலாம். ஒரு 4 காலமாக பிரிச்சுக்கிட்டாக்கா, ஒன்றாவது நமக்கு வந்து 4 பேக்கேஜ் இருக்குது. ஒன்றாவது பேக்கேஜ் பேசிக் பேக்கேஜ். பேசிக் பேக்கேஜ்னாக்கா ஒரு கிட்டு வாங்கினா பேசிக் பேக்கேஜ். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாண்டர்ட் பேக்கேஜ்னாக்கா 2 கிட்டு. சரிங்களா? இதை நான் வந்துட்டு எப்பயுமே யூசர் பேக்கேஜ்னு சொல்லுவேன். இது வந்து யூசர் பேக்கேஜ். சார், எனக்கு இந்த பொருள் மட்டும் போதும் சார், நான் ஒரு யூஸராக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இன்றைக்கி மலேசியாவில் பார்த்தீங்கன்னாக்கா யூஸராக வந்து தான் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது நம்ம பிறகு பேசலாம். இந்த யூசர் பேக்கேஜில் வரலாம். இன்றைக்கி வியாபாரம் செய்யணும்னு நீங்கள் வரீங்கன்னாக்கா நீங்கள் இந்த பிஸ்னஸ் பேக்கேஜை தேர்ந்தெடுக்கணும். பிஸ்னஸ் பேக்கேஜில் சூப்பர் பேக்கேஜ் அப்படின்னா 6 கிட்டு. அடுத்தது ப்ரீமியம் பேக்கேஜ். ஓகே, ப்ரீமியம் பேக்கேஜ்னா 10 கிட்டு. இதுதான் பிஸ்னஸ் பேக்கேஜ். இன்றைக்கி நான் அந்த வியாபாரத்தில் எல்லா இன்கமையும் எடுக்க போகிறோம், அதுக்கு நான் எலிஜிபிளாக இருக்கணும்னு கேட்டிங்கனாக்கா இந்த பிஸ்னஸ் பேக்கேஜில் வரணும். ஸோ இன்றைக்கி ஒரு வியாபாரம் செய்கிறோம், நமக்கு வந்து வருமானம் நிச்சயம் தேவை. இன்றைக்கி எப்படி இந்த வருமானம் வருதுன்னு பார்க்கலாம். இன்கம். நம்மளோட இன்கம் பார்த்தீங்கன்னாக்கா, 1வது இன்கம் ரெஃபரல் கமிஷன். நீங்கள் ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு கம்பெனி கமிஷன் கொடுக்க போகுது. எப்படின்னா, நீங்கள் ஒருத்தரை பேசிக்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஒருத்தர் ஒரு கிட்டு வாங்கி வராரு, உங்களோட வருமானம், உங்களோட இன்கம் 2000 ரூபாய். இம்மீடியட்டாக கம்பெனி உங்களுக்கு அந்த 2000 ரூபாய் கொடுத்துருவாங்க. மறுநாள் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். டெய்லி இன்கம் கால்குலேட் பண்ணுறாங்க, டெய்லி வித்ட்ராவல், அன்லிமிட்டட் வித்ட்ராவல். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் ஒருத்தர் ஸ்டாண்டர்ட் பேக்கேஜில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க, அவர் வந்து 2 கிட்டு வாங்குறாரு, ஃபேமிலிக்கு 2 கிட்டு வாங்குறாரு. உங்களோட வருமானம் 4000 ரூபாய்.
சிம்பிளாக இருக்குங்களா? நீங்கள் இந்த பொருளை சாப்பிடணும், அது அனுபவத்தை ஷேர் பண்ணுறப்ப நிச்சயமாக மக்கள் வாங்குறாங்க. அப்படி நீங்கள் ஒருத்தரை பிஸ்னஸ் பேக்கேஜில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க, ஓகே, சூப்பர் பேக்கேஜில் இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய வருமானம் 12,000 ரூபாய். அதே ஒருத்தர் ப்ரீமியம் பேக்கேஜில் என்டர் பண்ணுறாரு அப்படின்னா உங்களுடைய வருமானம் 20,000 ரூபாய். சிம்பிளாக இருக்குங்களா? இன்றைக்கி நீங்கள் வந்து பிஸ்னஸ் பேக்கேஜில் வந்துட்டு நீங்கள் ஒருத்தர் பிஸ்னஸ் பேக்கேஜை அறிமுகப்படுத்துனீங்கன்னா, அதாவது சூப்பர் பேக்கேஜில் இல்லைன்னா ப்ரீமியம் பேக்கேஜில் உங்களோட வருமானம். இன்னொரு குட் நியூஸ் என்ன தெரியுங்களா? இது